Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா zigzag and காட்டா ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 கலரில் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது மூணுமே வந்து டபுள் பெல் பிராண்டு. ஸோ நீங்களும் வந்து டபுள் பெல் பிராண்டே வந்து கேட்டு வாங்குங்க. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 2 லைனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு வந்து கேப் இருக்கணும். அந்த கேப் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் ஸ்ட்ராங் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 லைன்லேயும் வந்து நாங்கள் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நான் வந்து சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஜரியில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து இன்னொரு அவுட்லைன் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நெக் லைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கம் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நெக் லைனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 4 அவுட்லைன் கொடுத்துட்டு தான் அதுக்கு மேலே தான் இந்த ஸ்டிச் நீங்கள் கொடுக்கணும். இப்போது இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் டபுள் ஸ்ட்ராங் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து காட்டா ஸ்டிச் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து நான் எப்படி போடுறேன்னு சொல்லி கவனமாக பாருங்கள். அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட முடியும்.
இன்னொரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு பீடு உட்கார அளவுக்கு, இல்லைனா அதை விட கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா கேப் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த லுக்கே வராது. ஸோ ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும், அது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போது காட்டா ஸ்டிச் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் நெக்லைன்ஸில் வந்து இந்த ஜிக்ஸாக் மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே காட்டா ஸ்டிச் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வாங்க காட்டா ஸ்டிச் வந்து இதுக்கு மேலே வந்து எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜிக்ஸாக் அண்ட் காட்டா ஸ்டிச் ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.